சக்தியின் ஆழமான தளத்தில் மனிதன் உணராத ஒரு ஒளி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒளிதான் ஆற்றல். அந்த ஆற்றல்தான் உயிரின் மூலமும் பிரபஞ்சத்தின் இதய துடிப்பும் ஆகும். மனிதன் பிறக்கும் போது அந்த ஆற்றல் சுத்தமானதாக இருக்கும். ஆனால் வளர்ந்தபோது அவன் அனுபவங்கள், அவன் எண்ணங்கள், அவன் உணர்ச்சிகள், அவன் விருப்பங்கள் அனைத்தும் அந்த ஆற்றலின் ஓட்டத்தை மாற்றி அமைக்கின்றன. சில சமயம் அது மெதுவாக மங்கும், சில சமயம் அது தடுக்கப்படும், சில சமயம் அது வெடித்தெழும். அந்த வெடிப்புதான் விழிப்பு எனப்படும். மனிதன் தன்னை அறியத் தொடங்கும் தருணம் அதுவே ஆற்றலின் விழிப்பு எனப்படும். அந்த விழிப்பின் போது உடலில் ஒரு வெப்பம் போல், ஒரு ஒளி போல், ஒரு அதிர்வு போல் ஏதோ ஒன்று பரவுவதை அவன் உணர்கிறான். ஆனால் அது உடலின் அனுபவம் மட்டுமல்ல, அது ஆன்மாவின் அழைப்பு. அந்த அழைப்பை கேட்டால் மனிதன் தன் வாழ்க்கையை புதிய கண்ணோட்டத்தில் காணத் தொடங்குகிறான். அவன் தன்னை உலகத்தின் ஒரு சிறு துகளாக அல்ல, பிரபஞ்சத்தின் அங்கமாக காண்கிறான். அந்த உணர்வு மிகப்பெரியது. அது வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. ஆனால் அதை உணர முடியும். அதற்கு அவன் மனதை அமைதிப்படுத்த வேண்டும். அவன் மூச்சைக் கவனிக்க வேண்டும். அவன் சிந்தனைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும். அந்த ஒழுங்கின் மூலம் அவன் உள்ளார்ந்த ஆற்றலை அறிய முடியும். அந்த ஆற்றல் சுத்தமானது, தூய்மையானது. அதற்குள் எதுவும் கலக்க முடியாது. ஆனால் அதன் வெளிப்பாடு அவன் எண்ணங்களால் பாதிக்கப்படும். அவன் சிந்தனைகள் தூய்மையாயிருந்தால் அந்த ஆற்றல் ஒளியாக வெளிப்படும். அவன் சிந்தனைகள் கலங்கியிருந்தால் அந்த ஆற்றல் குழப்பமாக மாறும். அதனால்தான் யோகிகள், தவசிகள் தங்கள் மனதை கட்டுப்படுத்தி அந்த ஆற்றலை நேர்மறை திசையில் செலுத்துகிறார்கள். அவர்கள் தங்கள் உள்ளார்ந்த ஒளியை விழிப்பூட்டுகிறார்கள். அந்த ஒளிதான் அவர்களுக்கு அறிவு, அவர்களுக்கு தெளிவு, அவர்களுக்கு அமைதி. அந்த அமைதிதான் ஆனந்தம். அந்த ஆனந்தம்தான் தெய்வ அனுபவம். அந்த தெய்வ அனுபவம் எங்கு தேடினாலும் வெளியில் கிடைக்காது. அது உள்ளே உள்ளது. அந்த உள்ளே இருக்கும் ஆற்றலை அறிந்தால் மனிதன் தன் எல்லைகளை மீறி உயர்ந்த நிலைக்கு செல்வான். அந்த நிலைதான் தத்துவ ஞானிகள் சொல்வது போல் பரமநிலை. அந்த நிலையை அடைவதற்காக பல யுகங்களாக மனிதகுலம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. யோகா, தியானம், பிராணாயாமம், மந்திரம் என பல வழிகள் உருவாக்கப்பட்டன. ஒவ்வொன்றும் மனிதனின் உள்ளார்ந்த ஆற்றலை திறக்க ஒரு வழிதான். அந்த வழிகளை பின்பற்றியவர்கள் தங்கள் உடலை, மனதை, ஆன்மாவை ஒரே திசையில் இணைத்தார்கள். அந்த இணைப்புதான் ஆற்றலின் விழிப்பு எனப்படும். அந்த விழிப்பு நிகழும்போது மனம் நிம்மதியாகி, சிந்தனை தெளிவாகி, மூச்சு ஆழமாகி, உடல் இலகுவாகி, ஆன்மா பரவசமாகிறது. அந்த நிலையில் மனிதன் தன்னை ஒரு ஒளியாக உணர்கிறான். அந்த ஒளி எந்த எல்லையையும் கடந்து செல்ல முடியும், எந்த இருளையும் ஒளிரச் செய்ய முடியும். அந்த ஒளிதான் உயிரின் உண்மை. அந்த உண்மையை அறிந்தவன் இனி பிறப்பும் இறப்பும் பற்றிய பயம் இல்லாமல் வாழ்கிறான். அவன் அறிந்திருப்பது எல்லாம் ஆற்றல்தான். எல்லாம் ஒரு துடிப்புதான். ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு உயிரும் அந்த ஒரே ஆற்றலின் வெளிப்பாடுகள்தான். இதை உணர்ந்தவன் பிரிவையும் வேறுபாடையும் கடந்து காண்கிறான். அவனுக்கு சூரியன், நிலா, நட்சத்திரம், காற்று, நீர் எல்லாம் தன்னுள் இருப்பது போல தோன்றுகிறது. அவன் இயற்கையுடன் ஒன்றாகி விடுகிறான். அந்த ஒன்றிணைந்த உணர்வில் அவன் உள்ளே ஒரு புதிய ஒளி உருவாகிறது. அந்த ஒளி அவனை வழி நடத்துகிறது. அவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் இனி வெளியில் இல்லை, அது உள்ளேதான். அவன் ஒவ்வொரு மூச்சும் ஒரு தியானமாக மாறுகிறது. ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு பிரார்த்தனையாக மாறுகிறது. ஒவ்வொரு செயலிலும் ஒரு புனிதம் காணப்படுகிறது. அந்த நிலைதான் சுய விழிப்பு. அதுவே ஆற்றலின் விழிப்பு. அந்த ஆற்றல் எழுந்து வரும்போது அது முதலில் முதுகுத் தண்டின் அடிப்பகுதியில் இருந்து மேலே நோக்கி எழுகிறது. அது சுருளாக சுழலும் பாம்பின் வடிவத்தில் உள்ளது. அதனை யோக மரபில் குண்டலினி என அழைக்கின்றனர். அந்த குண்டலினி சக்தி மேலே எழும்பும்போது அது ஒவ்வொரு சக்கரத்தையும் துளைத்து மேலே செல்கிறது. அந்த ஒவ்வொரு சக்கரமும் வாழ்க்கையின் ஒரு பரிமாணம், மனத்தின் ஒரு அடுக்கு, ஆன்மாவின் ஒரு நிலையை குறிக்கிறது. அந்த சக்கரங்கள் திறக்கும்போது அவனுடைய விழிப்புணர்வு விரிவடைகிறது. அவன் உலகத்தை புதிய கண்களால் காண்கிறான். அந்த காண்பது பார்வை அல்ல, அது அனுபவம். அந்த அனுபவத்தில் எல்லாமே ஒன்றாக இணைகிறது. அந்த இணைப்புதான் ஆன்மீக ஒற்றுமை. அந்த ஒற்றுமையில்தான் உண்மை அமைதி. அந்த அமைதிதான் பரம ஆனந்தம். அந்த ஆனந்தம் மனிதனை மாற்றுகிறது. அவனின் மனம் எளிமையாகி, அவனின் வார்த்தைகள் மென்மையாகி, அவனின் செயல்கள் பவித்திரமாகி, அவனின் இதயம் கருணையால் நிரம்பி விடுகிறது. அவனுக்கு மற்றவர்களை குறை சொல்லும் மனநிலை மறைந்து விடுகிறது. ஏனெனில் அவன் எல்லோரிலும் தன்னைத்தான் காண்கிறான். அவன் அறிகிறான், ஒவ்வொருவரும் அதே ஆற்றலின் வெளிப்பாடுகள்தான் என்று. அந்த உணர்வு அவனை சேவையின் பாதையில் நடத்துகிறது.
அவன் தன் சக்தியை உலக நன்மைக்காக செலவிடுகிறான். அவன் ஆன்மீக விழிப்புணர்வை பகிர்கிறான். அவன் ஒளியை மற்றவரிடம் பரப்புகிறான். அந்த பரவல்தான் உண்மையான தெய்வ சேவை. அந்த சேவையின் மூலம் அவன் ஆற்றலின் ஓட்டத்தை மேலும் விரிவாக்குகிறான். அது ஒரு சுழற்சியாக மாறுகிறது. அளவற்ற ஆற்றல் உள்ளே இருந்து வெளியில் இருந்து மீண்டும் உள்ளே செல்கிறது. அந்த ஓட்டம் நிற்காது, அது எப்போதும் சுழல்கிறது. அந்த சுழற்சிதான் வாழ்க்கையின் துடிப்பு. அந்த துடிப்பை உணர்ந்தால் மனிதன் இனி ஒருபோதும் தனிமையில் இருக்க மாட்டான். ஏனெனில் அவன் உணர்ந்திருப்பது அவனும் பிரபஞ்சமும் ஒன்றே என்ற உண்மைதான். அவன் தன் உள்ளத்தில் இருக்கும் ஆற்றலை அறிந்தவுடன் அவன் தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் விழிப்புணர்வுடன் வாழத் தொடங்குகிறான். ஆற்றலின் இயக்கம் என்பது ஒரு மௌனமான இசை போல் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த இசையை கேட்க மனிதனுக்கு வெளிக்காதுகள் போதாது, உள்ளுணர்வு காதுகள் தேவை. அந்த உள்ளுணர்வை திறக்க மனம் அமைதியாக இருக்க வேண்டும். மனம் அமைதியாக இல்லாமலிருந்தால் அந்த ஆற்றலின் ஓசை கேட்க முடியாது. ஏனெனில் அந்த ஓசை மென்மையானது. அது ஒரு நிசப்தத்தின் நடுவில் ஒலிக்கும் ஒலி. அந்த ஒலிதான் உயிரின் சப்தம். அந்த சப்தம்தான் பிரபஞ்சத்தின் இதய துடிப்பு. அந்த துடிப்புடன் மனம் ஒன்றாகும்போது மனிதன் தனது உண்மையான தன் மையை உணர்கிறான். மனம் என்பது ஒரு கண்ணாடி. அது ஆற்றலின் பிரதிபலிப்பு. ஆனால் கண்ணாடி மாசாக இருந்தால் பிரதிபலிப்பு தெளிவாக இருக்காது. அதனால்தான் யோக மரபில் மன சுத்திகரிப்பு மிகவும் முக்கியமானதாக கூறப்படுகிறது. தியானம், பிராணாயாமம், ஜபம், யாகம் என பல வழிகள் மனத்தை சுத்தமாக்கும் கருவிகள். அந்த சுத்தம் கிடைத்தால்தான் ஆற்றல் தெளிவாக ஓட முடியும். அந்த ஓட்டம்தான் உடலின் ஒவ்வொரு நுண்ணியிருக்கும் உயிர் கொடுக்கும் ஆற்றல். அந்த ஆற்றல் ஓட்டம் தடைப்படும் போது நோய் உருவாகிறது. அந்த தடை நீங்கும் போது ஆரோக்கியம் பிறக்கிறது. அதனால்தான் உடல் ஆரோக்கியம் ஆன்மீக விழிப்பின் முதல் படியாகும். உடல் தூய்மையாக இருந்தால் மனம் அமைதியாகும். மனம் அமைதியாக இருந்தால் ஆன்மா விழிக்கும். அந்த விழிப்புதான் ஆற்றலின் விழிப்பு என்று அழைக்கப்படுகிறது. அந்த விழிப்பின் போது மூச்சின் இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மூச்சு என்பது வெளி உலகையும் உள்ளார்ந்த உலகையும் இணைக்கும் பாலம் ஆகும். ஒவ்வொரு மூச்சும் பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலை இழுத்து உடலுக்குள் சேர்க்கும். ஒவ்வொரு மூச்சும் ஆற்றலை உடலிலிருந்து வெளியே செலுத்தும். இந்த இரண்டு ஓட்டங்களும் ஒன்றாக இணைந்தால் ஆற்றல் நிலையாகும். ஆனால் மனிதன் பெரும்பாலும் தன் மூச்சை கவனிக்க மாட்டான். அவன் கவனிக்காததால் அவனுடைய மூச்சு சீராக இருக்காது. அதனால் அவன் மனம் அமைதியாக இருக்காது. மூச்சை கவனிப்பது ஒரு தியானம். மூச்சின் ஒலி, மூச்சின் துடிப்பு, மூச்சின் இடைவெளி இவை அனைத்தும் பிரபஞ்ச ரீதியில் ஒத்திசைந்தால் மனிதன் தன்னுள் இருக்கும் ஆற்றலை விழிப்பூட்ட முடியும். அந்த விழிப்பில் அவனுடைய உள்ளம் ஒளிரும். அவன் மனம் தெளிவாகும். அவன் சிந்தனை ஆழமாகும். அவன் பார்வை விரிவாகும். அவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும் புனிதமாகக் காணத் தொடங்குகிறான். அந்த காண்பது ஒரு மாற்றம். அந்த மாற்றம்தான் ஆன்மீக வளர்ச்சி எனப்படும். வளர்ச்சி என்றால் வெளியில் செல்வது அல்ல, அது உள்ளே செல்வதுதான். அந்த உள்ளே செல்லும் பயணத்தில் மனிதன் தன் மனதை விட்டு வெளியேறி தன் ஆன்மாவை அடைகிறான். அந்த ஆன்மாதான் ஆற்றலின் மூலமாய் உள்ளது. அந்த மூலத்தை அடைந்தவுடன் எல்லா கேள்விகளும் முடிவடைகின்றன. ஏனெனில் அவன் பதிலாக மாறுகிறான். அவன் தேடுவது இனி எதுவும் இல்லை. அவன் தெரிந்து கொண்டிருப்பது எல்லாமே தன்னுள்தான். அந்த உணர்வு அவனை சுதந்திரமாக்குகிறது. அந்த சுதந்திரம் வெளி விடுதலை அல்ல, அது உள்ளார்ந்த விடுதலை. அவன் இனி பந்தத்தில் இல்லாமல் வாழ்கிறான். அவன் தன் ஆசைகளை கட்டுப்படுத்துகிறான். அவன் தன் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்துகிறான். அவன் தன் சிந்தனைகளை ஒளியாக்குகிறான். அவன் தன் சொற்களால் மற்றவர்களுக்கு அமைதி கொடுக்கிறான். அவன் தன் பார்வையால் இருளை ஒளிரச் செய்கிறான். அவன் தன் செயலால் உலகத்தை மாற்றுகிறான். அந்த மாற்றம் சக்தியின் இயல்பு. அந்த சக்தி ஓடிக்கொண்டே இருக்கும். அது நின்றால் அழிவு ஏற்படும். ஓட்டம் தொடர்ந்தால் புதிதாக உருவாகும். அந்த உருவாக்கம்தான் உயிரின் தத்துவம். அந்த தத்துவத்தை புரிந்தவன் இனி வெளியில் தேடாது. அவன் உள்ளே உருவாக்குகிறான். அவன் ஒரு சிந்தனை மூலம் உணர்வை உருவாக்குகிறான். ஒரு உணர்வு மூலம் ஆற்றலை உருவாக்குகிறான். ஒரு ஆற்றல் மூலம் உலகத்தை மாற்றுகிறான். அந்த மாற்றம் மெதுவாக ஆனால் ஆழமாக நடக்கிறது. அதனால்தான் ஆன்மீக பாதை மெல்லியதும் நுண்மையானதும் ஆகும். அதை புரிய தன்னம்பிக்கையும் பொறுமையும் வேண்டும். அந்த பொறுமை இல்லாமல் ஆன்மீக விழிப்பு நடக்காது. ஏனெனில் மனம் விரைவாக ஓட விரும்புகிறது, ஆனால் ஆற்றல் மெதுவாக நகர்கிறது. அவை இணையும் இடம்தான் தியானம். அந்த தியானத்தில் மனம் அமைதியாகி ஆற்றல் மெல்ல எழுகிறது. அந்த எழுச்சி ஒளியின் எழுச்சி. அது பாம்பு போல சுருண்டு
மேலே சென்று தலையின் கிரீடத்தை தொட்டு வெளிச்சமாய் பரவுகிறது. அந்த வெளிச்சம் ஒருவனை தெய்வீக நிலைக்கு அழைத்து செல்கிறது. அந்த நிலை தெய்வம் மனிதனாகவும் மனிதன் தெய்வமாகவும் உணரப்படும் இடம். அந்த இடம் புனிதமானது. அந்த நிலையை அடைந்தவனுக்கு பிறப்பு மரணம் பற்றிய பயம் இல்லாது, அவனுக்கு உலகத்தின் மாயைகள் தாக்காது. அவன் எல்லாவற்றிலும் தெய்வத்தைக் காண்கிறான். அவன் தன் உடலையே கோயிலாகக் காண்கிறான். அவன் மனத்தையே வேதமாகக் காண்கிறான். அவன் சுவாசத்தையே மந்திரமாகக் காண்கிறான். அவன் வாழ்வையே தியானமாகக் காண்கிறான். அந்த நிலைதான் ஆற்றலின் உண்மையான விழிப்பு. அந்த விழிப்பில் மனிதன் தன் ஆற்றலை பயன்படுத்தி பிறருக்கு ஒளி கொடுக்கிறான். அந்த ஒளி அவர்களின் இருளை நீக்குகிறது, அவர்கள் மனத்தை அமைதியாக்குகிறது, அவர்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது. அந்த மாற்றம் பரவும் போது ஒரு புதிய யுகம் பிறக்கிறது. அந்த யுகம் ஆன்மீக ஒளியின் யுகம். அந்த யுகத்தில் அறிவும் கருணையும் ஒன்றாக இணைகின்றன. அதில் மனிதன் தன் உண்மையான ஆற்றலை உணர்கிறான். அந்த வோதான் பரம ஞானம். உள்ளார்ந்த ஒளியின் வெளிப்பாடு என்பது மனிதனின் ஆன்மாவிலிருந்து வெளிச்சமாக பிரவாகிக்கும் ஒரு ஆழமான சக்தி. அந்த ஒளி எந்த விளக்கிலும் ஏற்றப்படாத ஒளி, அது எந்த சூரியனும் கொடுக்காத ஒளி, அது உயிரின் இதயத்தில் ஒளிரும் சுத்தமான ஆற்றல். அந்த ஆற்றல் ஒவ்வொரு உயிரிலும் மறைந்து கிடக்கிறது. ஆனால் சிலரே அதை உணர்கிறார்கள். ஏனெனில் அது வெளியில் காணப்படாது, அது அமைதியில் மட்டும் உணரப்படும். அந்த அமைதிதான் தெய்வத்தின் மொழி. அந்த மொழியைக் கேட்கும் காதுகள் உடலில் இல்லை, அவை ஆன்மாவில் உள்ளன. அந்த ஆன்மாவின் குரலைக் கேட்க மனமும் மதியாக வேண்டும். ஏனெனில் மனம் கலங்கியிருக்கும்போது அந்த ஒளியின் ஒளி மறைந்துவிடும். அந்த ஒளி ஒலிக்கும்போது அது ஒரு துடிப்பாக உணரப்படும். அது ஒரு நொடிக்கு நிலைபெற்று மறையும் போல தோன்றினாலும் அதன் ஆழம் அளவில்லாதது. அந்த துடிப்பு பிரபஞ்சத்தின் துடிப்புடன் ஒன்றிணைந்தால் மனிதன் தன் உள்ளார்ந்த ஒளியை வெளிப்படுத்துகிறான். அந்த வெளிப்பாடு ஒரு அனுபவம் அல்ல, அது ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தில் அவன் மனம் தன் பழைய வரம்புகளை விட்டு வெளியேறுகிறது. அவன் சிந்தனை வானத்தின் எல்லையே தாண்டுகிறது. அவன் உயிர் ஒளியின் கடலாக மாறுகிறது. அந்த கடலில் பயம் இல்லை, கோபம் இல்லை, துயரம் இல்லை. அங்கு நித்திய அமைதி மட்டுமே உள்ளது. அந்த அமைதியிலிருந்துதான் உண்மையான சக்தி பிறக்கிறது. அந்த சக்தி ஒருவனை ஆட்சி செய்யாது, அது அவனை வழி நடத்துகிறது. அந்த வழி தெய்வீக பாதை. அந்த பாதையில் பயணிக்க மனம் ஒளியாக மாற வேண்டும். மனம் ஒளியாக மாறும்போது அதன் நிழல்கள் கரைந்துவிடும். அவன் கடந்த காலத்தின் புண்கள் அழிந்துவிடும். அவன் எதிர்காலத்தின் பயம் மறைந்துவிடும். அவன் நிகழ்காலத்தின் உண்மை வெளிப்படும். அந்த உண்மையில் அவன் தன்னையே தெய்வமாக காண்கிறான். அவன் உணர்கிறான், தெய்வம் தூரத்தில் இல்லை, தெய்வம் தன்னுள்தான் என்று. அந்த உணர்வில் அவனுக்கு ஒரு புதிய உலகம் திறக்கிறது. அந்த உலகில் ஒவ்வொரு மூச்சும் ஒரு பிரார்த்தனை, ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு பூஜை, ஒவ்வொரு செயலும் ஒரு யாகம். அவன் வாழ்க்கையே ஒரு தெய்வீக யாத்திரை. அந்த யாத்திரையில் அவன் தன் ஒளியை வெளிக்கொணர்கிறான். அவன் சுற்றி இருப்பவர்களுக்கு அந்த ஒளி பரவுகிறது. அவர்கள் மனம் அமைதியாகிறது, அவர்கள் உள்ளம் நிம்மதியாகிறது. அந்த பரவல்தான் தெய்வீக இணைப்பு. அந்த இணைப்பில் எந்த எல்லையும் இல்லை, எந்த வேறுபாடும் இல்லை. அங்கு ஒற்றுமை மட்டுமே உள்ளது. அந்த ஒற்றுமைதான் பிரபஞ்சத்தின் அடிப்படை உண்மை. அதை உணர்ந்தவன் இனி தனிமையிலும் துயரத்திலும் இல்லை. ஏனெனில் அவன் ஒவ்வொருவரிலும் தன்னையே காண்கிறான். அவன் ஒவ்வொரு உயிரிலும் அதே ஒளி ஒளிர்வதை உணர்கிறான். அவன் அறிகிறான், பிரபஞ்சம் ஒரே ஆற்றலால் நெய்யப்பட்டிருக்கிறது என்று. அந்த உண்மை அவனை தெய்வீக பாசத்தால் நிரப்புகிறது. அந்த பாசம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது. அது தன்னுடைய ஒளியை தன்னுடைய உயிரின் துளிகளாக மற்றவரிடம் கொடுக்கும். அந்த கொடுக்கும் செயல் ஒரு தியானம். அந்த தியானம் ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் ஒரு சுழற்சி. அந்த சுழற்சியில் மனிதன் தன்னையும் பிரபஞ்சத்தையும் ஒன்றாக உணர்கிறான். அவன் ஒளி பறந்து பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஒளிரும்போது தெய்வம் அதன் மூலம் வெளிப்படுகிறது. அந்த வெளிப்பாடு வெளியில் நடப்பதல்ல, அது உள்ளே நிகழ்வது. அந்த உள்ளார்ந்த வெளிப்பாடுதான் ஆன்மீக எழுச்சி. அந்த எழுச்சியின் மூலம் மனிதன் தன் வாழ்க்கையே ஒரு புனித அர்ப்பணமாக காண்கிறான். அவன் உணர்கிறான், தன்னுடைய உடல் ஒரு ஆலயம், தன்னுடைய இதயம் ஒரு தீபம், தன்னுடைய சுவாசம் ஒரு மந்திரம், தன்னுடைய வாழ்க்கை ஒரு யாகம் என்று. அவன் ஒவ்வொரு நாளும் அந்த யாகத்தில் தன் சிந்தனைகளை அர்ப்பணிக்கிறான், தன் ஆசைகளை தியாகமாக்குகிறான், தன் பாசத்தை பரிசாக அளிக்கிறான். அந்த அளிப்பில் அவனுக்கு எந்த குறைவும் இல்லை. ஏனெனில் அவன் அறிகிறான், அளித்தால்தான் ஆற்றல் பெருகும் என்று. அந்த ஆற்றல் பெருகும்போது அவனுடைய ஒளி இன்னும் தீவிரமாகிறது. அந்த தீவிரம் பிறரின் இருளை ஒளிரச் செய்கிறது.
அந்த ஒளி பரவும்போது ஒரு புதிய சிந்தனை பிறக்கிறது. அந்த சிந்தனை மனித குலத்தை உயர்த்துகிறது. அது ஒற்றுமையையும் கருணையையும் வளர்க்கிறது. அது மனிதனை தெய்வத்தின் பாதையில் திகிறது. அந்த பாதை முடிவற்றது. அந்த முடிவற்ற பயணமே ஆன்மீக பயணம். அந்த பயணத்தில் திசை இல்லை, இடமில்லை, ஆனால் ஒளி மட்டும் இருக்கிறது. அந்த ஒளிதான் உண்மையான வழிகாட்டி. அந்த ஒளி தன்னை அறிந்தவனுக்கே தெரியும். அதை உணராதவனுக்கு அது ஒரு இருள் போல தோன்றும். ஆனால் உணர்ந்தவனுக்கு அது உயிரின் இசை போல ஒலிக்கும். அந்த இசை அவனை தன்னுள் ஆழமாக இழுக்கிறது. அவன் அந்த ஒளியில் மூழ்கும்போது அவன் தன்னையே மறந்து பிரபஞ்சத்துடன் ஒன்றாகி விடுகிறான். அந்த ஒன்றிணைப்புதான் பரம ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் அவனுக்கு தேவை எதுவும் இல்லை. அவனுக்கு விருப்பம் எதுவும் இல்லை. அவனுக்கு பயம் எதுவும் இல்லை. அவன் ஆன்மா முழுமையான ஒளியாகி விடுகிறது. அந்த ஒளி ஒரு தனி ஒளி அல்ல, அது எல்லோரின் ஒளியுடன் ஒன்றிணைந்த ஒளி. அந்த ஒன்றிணைப்புதான் தெய்வீக இணைப்பு. அதுதான் ஆற்றலின் உன்னத நிலை. அதுதான் வாழ்க்கையின் பரம நோக்கம். அதுதான் பிரபஞ்சத்தின் நித்திய துடிப்பு. ஆற்றல், ஒளி மற்றும் பிரபஞ்ச துடிப்பு என்ற மூன்றும் ஒன்றே என்ற உண்மையை புரிந்து கொள்ள முடியுமானால் மனிதன் பிரபஞ்சத்தின் ஊழ் இயங்கும் தெய்வீக ரீதியை உணர முடியும். அந்த ரீதியில் ஒவ்வொரு அலைவும் ஒவ்வொரு அதிர்வும் ஒரு அர்த்தம் கொண்டது. அது வெறும் அதிர்வல்ல, அது ஒரு வாழ்வியல் குரல். அந்த குரல்தான் நாதம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நாதம் என்பது ஒளியின் ஒளி. அது ஆற்றலின் வெளிப்பாடு. அது பிரபஞ்சத்தின் ஆரம்பத்திலிருந்தே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நாதம்தான் ஓம் என்ற அதிர்வாக வெளிப்பட்டது. அந்த ஓம் என்ற ஒலி ஒரு வார்த்தையல்ல, அது ஒரு துடிப்பு. அது பிரபஞ்சத்தின் இதயத்தில் ஒளிரும் ஒலி. அந்த ஒலியில் உருவாக்கமும் அழிவும் மறுபிறப்பும் அனைத்தும் அடங்கியிருக்கிறது. அந்த ஒலி மனிதனின் உடலிலும் மனத்திலும் ஆன்மாவிலும் ஒலிக்கிறது. ஆனால் அவன் அதை உணராமல் வாழ்க்கையின் வெளிப்புற சத்தத்தில் மூழ்கி விடுகிறான். அவன் மனம் அமைதியானால் அந்த நாதத்தின் மென்மையான ஓசை அவன் உள்ளத்தில் கேட்கப்படும். அந்த ஓசை அவனை மெல்லிய அதிர்வுகளின் பாதையில் அழைத்து செல்கிறது. அந்த பாதை அவனை ஆன்மீக நிலைக்கு உயர்த்துகிறது. ஏனெனில் ஒவ்வொரு அதிர்வும் ஒரு ஒலியும் ஆற்றலின் வடிவம்தான். அந்த ஆற்றல் மனிதனின் மூச்சில் துடிக்கிறது. அவன் இதயத்தில் துடிக்கிறது. அவன் சிந்தனையில் துடிக்கிறது. அவன் சுவாசத்தின் ஓட்டத்தில் அந்த பிரபஞ்ச துடிப்புடன் ஒத்திசைந்து வாழ்வதுதான் தியானம். அந்த தியானம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு நிலை. அந்த நிலையில் மனம் துடிப்பாக மாறி பிரபஞ்சத்தின் ஓட்டத்துடன் இணைகிறது. அந்த இணைப்பில் அவன் தன் தனிமையை இழக்கிறான். அவன் தன்னை ஒரு பெரிய சக்தியின் ஓட்டமாக உணர்கிறான். அந்த உணர்வு அவனை மாற்றுகிறது. அவன் சிந்தனை இனி தனிப்பட்டதல்ல, அது பிரபன் சத்தின் ஓட்டத்தோடு ஒத்திசைந்தது. அவன் பேசும் ஒவ்வொரு சொல் ஒரு மந்திரமாக மாறுகிறது. அவன் பார்க்கும் ஒவ்வொரு காட்சி ஒரு தியானமாக மாறுகிறது. அவன் நடக்கும் ஒவ்வொரு நடை ஒரு யாத்திரையாக மாறுகிறது. அந்த யாத்திரையில் அவன் ஒவ்வொரு நொடியும் ஒரு ஆற்றல் அலை போல உணர்கிறான். அந்த அலை அவன் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் அதிர்கிறது. அந்த அதிர்வின் திசை தெளிவாக இருந்தால் அவன் உடல் ஆரோக்கியம் பெறும். அவன் மனம் அமைதியாகும். அவன் ஆன்மா ஒளிரும். அந்த அதிர்வு தவறான திசையில் சென்றால் அவன் மனம் கலங்கும். அவன் உடல் நோயுற்றதாக மாறும். அதனால்தான் ஆற்றலின் திசையை சரி செய்வது அவசியம். அந்த சரிசெய்தல்தான் யோகத்தின் நோக்கம். யோகா என்பது உடலை வளைத்தல் அல்ல, அது ஆற்றலை சமநிலைப்படுத்தல். அவன் சுவாசம், அவன் சிந்தனை, அவன் உணர்ச்சி அனைத்தும் ஒரே ஓட்டத்தில் ஒன்றிணைந்தால்தான் அந்த சமநிலை ஏற்படும். அந்த சமநிலைதான் பிரபஞ்ச துடிப்புடன் ஒத்திசைவு. அந்த ஒத்திசைவில் மனிதன் தன் ஆன்மாவின் ஒலியை கேட்கிறான். அந்த ஒலி அவனை அமைதியாக்குகிறது. அந்த அமைதியில் அவன் தன்னுள் ஒரு ஒளியை பார்க்கிறான். அந்த ஒளி மேலே மேலே உயர்ந்து தலையின் கிரீடத்தில் இருந்து வெளிப்படும். அது ஒரு தீப்பொறி போல அல்ல, ஒரு மென்மையான சூரிய ஒளி போல பரவுகிறது. அந்த ஒளி அவனின் சிந்தனைகளை உளரச் செய்கிறது. அவனின் உணர்ச்சிகளை சுத்தமாக்குகிறது. அவனின் உடலை தெய்வீகமாக்குகிறது. அந்த நிலை அவனுக்கு தெய்வீக சக்தியையும் தெய்வீக பொறுப்பையும் தருகிறது. ஏனெனில் அவன் இனி சாதாரண மனிதன் அல்ல, அவன் பிரபஞ்சத்தின் ஒரு துடிப்பாக மாறுகிறான். அவன் பேசும் ஒவ்வொரு சொல் அந்த துடிப்பின் ஒரு அலை. அவன் நினைக்கும் ஒவ்வொரு சிந்தனை அந்த துடிப்பின் ஒரு வடிவம். அவன் உருவாக்கும் ஒவ்வொரு செயல் அந்த துடிப்பின் வெளிப்பாடு. வெளிப்பாடு பரவி மற்ற உயிர்களின் துடிப்புடன் இணைகிறது. அந்த இணைப்பு உலகை மாற்றும் சக்தி கொண்டது. ஏனெனில் ஒவ்வொரு விழிப்புணர்ந்த உயிரும் பிரபஞ்சத்துடன் ஒருமையாகிய போது அந்த ஒளி மேலும் தீவிரமாகிறது. அந்த தீவிரம் மெல்ல மனிதகுலத்தின் சிந்தனையை உயர்த்துகிறது. அவன் அறிகிறான்,
உலகின் எல்லா பிரச்சினைகளுக்கும் அடிப்படை காரணம் ஆற்றலின் திசை மாறுதல்தான் என்று. அதனால்தான் அவன் தன் உள்ளார்ந்த ஆற்றலை சமநிலைப்படுத்த முயல்கிறான். அவன் தன் சுவாசத்தை ஒத்திசைக்கிறான். அவன் தன் சிந்தனையே ஒளியாக்குகிறான். அவன் தன் உள்ளத்தின் இருளை நீக்குகிறான். அந்த முயற்சிகள் சிறியதாக இருந்தாலும் அவை பிரபஞ்சத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஏனெனில் ஒரு ஒளியின் துளியும் இருளை நீக்க முடியும். அந்த உண்மையை அறிந்தவனுக்கு எந்த நிலையிலும் நம்பிக்கை குறையாது. அவன் அறிகிறான் தன் உள்ளே இருக்கும் ஆற்றல் எல்லாவற்றையும் மாற்றும் என்று. அந்த நம்பிக்கை அவனை தெய்வீக திசையில் நடத்துகிறது. அந்த திசை வெளியில் இல்லை, அது உள்ளேதான். அந்த உள்ளார்ந்த பயணமே ஆன்மீக துடிப்பு. அவன் ஒவ்வொரு மூச்சும் பிரபஞ்சத்தின் இசையுடன் இணையும் போது அவன் தன்னுள் ஓர் அமைதியை உணர்கிறான். அந்த அமைதி வெளி அமைதி அல்ல, அது உள்ளார்ந்த அமைதி. அந்த அமைதி பிரபஞ்சத்துடன் ஒத்திசைந்து மனிதனை உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்கிறது. அவன் இனி பிறவியையும் இறப்பையும் வெறுமனே நிகழ்வாக பார்க்கிறான். அவன் உணர்கிறான் அவை ஆற்றலின் மாற்றங்கள் மட்டுமே என்று. அந்த உண்மை அவனுக்கு அச்சமில்லா வாழ்வை அளிக்கிறது. அவன் தன் ஒளியில் நிலையாகிறான். அவன் ஒளி உலகம் முழுதும் பரவுகிறது. அவன் தெய்வமாக மாறுகிறான். அவன் ஆன்மா ஒளியின் கடலாகி விடுகிறது. ஆற்றல் மற்றும் மனித உணர்வுகளின் புனித இணைப்பு என்பது மனித வாழ்க்கையின் மிக ஆழமான மர்மம். ஏனெனில் உணர்வுகள் என்பது வெறும் மனநிலைகள் அல்ல, அவை ஆற்றலின் இயக்கம்தான். ஒவ்வொரு உணர்வும் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது. அந்த அதிர்வுகள் மனிதனின் உடலிலும் மனத்திலும் ஆன்மாவிலும் பரவுகின்றன. அவை ஒளியின் நிழல்கள் போல அவனின் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நிரப்புகின்றன. மகிழ்ச்சி என்றால் அது ஒரு உயர்ந்த அதிர்வு. துக்கம் என்றால் அது ஒரு கனமான அதிர்வு. கோபம், பயம், சோகமெல்லாம் ஆற்றலின் வித்தியாசமான அலைகள்தான். அவை ஒரே ஆற்றல், ஆனால் திசை மாறி நடக்கும். அதனால்தான் யோக மரபில் உணர்வுகளை அடக்காமல் அவற்றை புரிந்து கொள்ளச் சொல்லப்பட்டுள்ளது. ஏனெனில் ஒவ்வொரு உணர்வின் பின்னாலும் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்திதான் உயிரின் ஆற்றல். அந்த ஆற்றலை வெளிப்படுத்தும் வழிதான் உண்மையான ஆன்மீக கலையாம். மனிதன் தன் உணர்வுகளை அடக்காமல் அவற்றை அறிவுடன் அணுகினால் அவை அவனுக்குள் மறைந்து கிடக்கும் ஆற்றலின் கதவை திறக்கும். அந்த கதவு திறக்கும்போது அவன் தன் உள்ளார்ந்த ஒளியை பார்க்கிறான். அந்த ஒளி அவனின் உணர்ச்சிகளை சுத்தப்படுத்துகிறது. அவனின் மனம் தெளிவாகிறது. அவனின் ஆன்மா அமைதியாகிறது. ஆனால் மனிதன் பெரும்பாலும் தன் உணர்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்கிறான். அவன் கோபம் வந்தால் அதை வெளியில் தள்ளுகிறான். சோகமானால் தன்னை மூடுகிறான். பயம் வந்தால் தன் ஆற்றலை சுருக்குகிறான். இவை எல்லாம் ஆற்றலின் ஓட்டத்தை தடுக்கின்றன. அவன் அதை தடுக்காமல் பார்த்து அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் உணர்வை பார்த்து அதன் அடியில் இருக்கும் ஆற்றலை உணர வேண்டும். ஏனெனில் உணர்வு என்பது ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டின் அடியில் தூய ஆற்றல் இருக்கிறது. அந்த தூய கலை புரிந்தால் அவன் எந்த உணர்விலும் சிக்காது. அவன் அதை பரவ விடுவான். அவன் சோகத்தில் கூட அமைதியைக் காணுவான். அவன் கோபத்தில் கூட தெளிவைக் காணுவான். அவன் பயத்தில் கூட நம்பிக்கையைக் காணுவான். அந்த காண்பது ஆன்மீக பார்வை. அது கிடைத்தால் மனிதன் தன் உணர்வுகளை தெய்வீகமாக்குகிறான். அவன் பாசம் கருணையாக மாறுகிறது. அவன் துக்கம் தியானமாக மாறுகிறது. அவன் கோபம் நீதியாக மாறுகிறது. அவன் பயம் விழிப்புணர்வாக மாறுகிறது. இவை எல்லாம் ஒரே ஆற்றலின் பரிமாணங்கள்தான். அந்த ஆற்றலை தெளிவாக ஓட்டும்போது அவன் உணர்வுகள் தடை அல்ல, அவை பாலம். அவை அவனை உள்ளார்ந்த உலகத்துடன் இணைக்கின்றன. அந்த இணைப்பில் அவன் உணர்கிறான் உணர்வுகள் ஆன்மீக வளர்ச்சியின் கதவுகள் என்று. அவன் அவற்றை எதிரியாக காணாது, அவன் அவற்றை ஆசிரியராக காண்கிறான். ஒவ்வொரு உணர்வும் அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது. அவன் அதை கற்றுக்கொண்டால் அவன் ஆற்றலின் நிலை உயர்கிறது. அந்த உயர்வு உடலின் சக்கரங்களில் தெரியும். ஒவ்வொரு உணர்வும் ஒரு சக்கரத்தை இயக்குகிறது. துக்கம் இதயத்தில் அதிர்வை ஏற்படுத்துகிறது. பயம் அடிப்பகுதியில் உறைகிறது. மகிழ்ச்சி நாபியில் ஒளிர்கிறது. அன்பு இதயத்தில் மலர்கிறது. அறிவு நெற்றியில் வெளிப்படுகிறது. அமைதி கிரீடத்தில் பரவுகிறது. இவை அனைத்தும் ஆற்றலின் இசை. அந்த இசையை சமநிலைப்படுத்துவதுதான் தியானத்தின் நோக்கம். தியானம் என்பது உணர்வுகளை அழிப்பது அல்ல, அது அவற்றை ஒளியாக்குவதுதான். உணர்வுகள் ஒளியாக மாறும்போது அவன் மனம் சுத்தமாவதாகிறது. அவன் ஆற்றல் தடையில்லாமல் ஓடுகிறது. அவன் உடல் ஆரோக்கியமாகிறது. அவன் ஆன்மா சுதந்திரமாகிறது. அவன் தன்னுள் ஒரு புனித நதியை உணர்கிறான். அந்த நதி எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அவன் அதை தடுக்காமல் அனுபவித்தால் அது அவனை சுத்திகரிக்கிறது. அது அவனை தெய்வீகமாக்குகிறது. அவன் உணர்கிறான் தன் உணர்வுகள்தான் தெய்வத்தின் மொழி என்று. அந்த உணர்வுகள் மூலம்தான் தெய்வம்
அவனுடன் பேசுகிறது. அவன் தன் இதயத்தின் குரலை கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த குரல் அவனை வழி நடத்துகிறது. அவன் தவறாமல் நடக்க ஆரம்பிக்கிறான். ஏனெனில் அந்த குரல் பிரபஞ்சத்தின் குரல். அந்த குரலை கேட்பவன் இனி தன் வாழ்க்கையை பயத்தால் அல்ல, பாசத்தால் நடத்துகிறான். அந்த பாசம் தெய்வீக பாசம். அது எந்த எல்லையும் அறியாது. அது எல்லாவற்றையும் தழுவும். அந்த தழுவல் உலகை மாற்றும் சக்தி கொண்டது. அவன் ஒவ்வொரு உயிரிலும் தன் ஆற்றலை பகிர்கிறான். அந்த பகிர்வு அவனை பெருக்குகிறது. அந்த பெருக்கம்தான் தெய்வீக செல்வம். அது பொருளில் இல்லை, அது ஒளியில் உள்ளது. அவன் ஒளியின் வழியில் வாழ்கிறான். அவன் ஒளியின் வழியில் சிந்திக்கிறான். அவன் ஒளியின் வழியில் செயல்படுகிறான். அவன் ஒளியாகி விடுகிறான். அந்த ஒளி இனி மாறாது. அது நித்தியம். ஏனெனில் அது ஆற்றலின் ஒளி. அது பிரபஞ்சத்தின் இதயத்திலிருந்து வெளிப்பட்டது. அந்த ஒளி ஒருமுறை விழித்துவிட்டால் அது மீண்டும் அணையாது. அது எப்போதும் பரவிக்கொண்டே இருக்கும். அது மற்ற உயிர்களின் ஒளியுடன் இணைந்து ஒரு நித்திய தீபமாக மாறும். அந்த தீபம்தான் உயிரின் சின்னம். அந்த தீபம்தான் ஆன்மாவின் குரல். அந்த தீபம்தான் தெய்வத்தின் முகம். ஆற்றலின் விழிப்பு என்பது மனித வாழ்வியல் உச்சம். அது வெறும் ஆன்மீக அனுபவம் அல்ல, அது முழுமையான வாழ்வியல் மறுபிறவி போல ஒன்று. ஏனெனில் மனிதன் தன் உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒன்றாக்கும் போதுதான் அவன் உண்மையில் உயிரோடு வாழ்கிறான். அந்த இணைப்புதான் ஆற்றலின் விழிப்பு. அவன் தன் உள்ளார்ந்த ஒளியை உணரும்போது அவனின் ஒவ்வொரு மூச்சும் அர்த்தமடைகிறது. அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் தெய்வீக அர்த்தம் பெறுகிறது. அவன் இனி வெளி உலகின் சுழற்சியில் சிக்கமாட்டான். அவன் தன் ஆற்றலின் ஓட்டத்தில் வாழ்வான். அந்த ஓட்டம் அவனே வழி நடத்தும். அந்த வழி அவனை தன் ஆதியிடம் அழைக்கும். அந்த ஆதியே பரம்பொருள். அவன் அதில் ஒன்றாகும்போது தனித்தன்மை கரைந்து விடுகிறது. அவன் தன் பெயரை மறக்கிறான். அவன் தன் உருவத்தை மறக்கிறான். அவன் தன் வரம்புகளை மறக்கிறான். அவன் ஆன்மீக ஒளியாக மாறுகிறான். அவன் பிரபஞ்சத்தின் இதயத்தில் ஒரு துளியாக கலக்கிறான். அவன் இனி பிரபஞ்சம் ஆகிறான். அந்த நிலையில் எதையும் தேட வேண்டியதில்லை. ஏனெனில் எல்லாமும் அவனுள்ளே இருக்கிறது. அவன் இனி பயப்பட மாட்டான். ஏனெனில் அவன் ஆற்றலின் மூலத்தை உணர்ந்துவிட்டான். அவன் துக்கப்பட மாட்டான். ஏனெனில் அவன் ஒளியின் சாந்தியை அறிந்துவிட்டான். அவன் கோபப்பட மாட்டான். ஏனெனில் அவன் தெய்வத்தின் அமைதியில் மூழ்கியிருக்கிறான். அவன் எதையும் தன் என நினைக்க மாட்டான். ஏனெனில் அவன் எல்லாவற்றையும் தன் ஒருமை என பார்க்கிறான். அந்த பார்வைதான் ஆனந்தம். அந்த ஆனந்தம்தான் ஆற்றலின் நிஜ வெளிப்பாடு. அவன் இப்போது ஒரு சாட்சியாக வாழ்கிறான். அவன் உலகை மாற்றும் முயற்சியில் அல்ல, அவன் உலகை விழிக்கச் செய்யும் ஆற்றலாக இருக்கிறான். அவன் தன் இருப்பே ஒரு ஆசிர்வாதம். அவன் தன் பார்வையே ஒரு தியானம். அவன் தன் சுவாசமே ஒரு மந்திரம். அவன் தன் மௌனமே ஒரு இசை. அந்த இசை உலகின் இருளை ஒளியாக்கும். அந்த ஒளி மனிதனின் இதயத்தை தூண்டும். அந்த இதயம் உயிரின் புனித தாளத்தை கேட்கும். அந்த தாளம் நம்மை நினைவூட்டும், நாம் ஆற்றல்தான், நாம் ஒளிதான், நாம் பிரபஞ்சத்தின் நிழல் அல்ல, நாம் அதன் மையம், நாம் அதன் உயிர். அந்த உணர்வுடன் வாழும் மனிதன் இனி பொது பிறவியாகிறார். அவர் வாழ்க்கை ஒரு தியானம். அவர் சிந்தனை ஒரு பிரார்த்தனை. அவர் ஆற்றல் ஒரு தெய்வீக ஓட்டம். அவர்தான் ஆற்றலின் விழிப்பு. தி அவேக்கனிங் ஆஃப் எனர்ஜி.